நீங்க மாங்குடி சினிமா தயாரிக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க. அடுத்து வரையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு. டப்பிங் எடிட்டிங் போன்ற பணிகளுக்காக சென்னை செல்வதால் அதிக பொருள் செலவு ஏற்படுகிறது. எனவே சென்னை இன்னொரு கேள்வி இருக்கு. அவங்க முடியாண்டி இருக்காங்க, மறுபரிசீலனை செய்யப்படுமான்னு கேட்டு உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாங்குடி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது மாவட்டத்தில் குறிப்பாக எனது தொகுதியிலும் பல்வேறு நீண்டகால பயனுள்ள திட்டங்களை 2-3 மாதங்களுக்கு முன்பாக மாண்புமிகு நமது முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து, அதன் தொடர்ச்சியாக நமது துணை முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு திட்டங்களை எங்களது தொகுதியிலும் எங்களது மாவட்ட பகுதிகளிலும் மக்கள் நல திட்டங்களை துவக்கி வைத்து சென்றமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதேபோன்று வருகின்ற 30-31 2 தேதிகளில் மாண்புமிகு நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களது பகுதியில் சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, வீரகவீரர் முடியரசனார் திருவுருவச் சிலை, பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. பார்க், தோழர் ஜீவா அவர்களின் நினைவு மண்டபம் மற்றும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். அதற்காக எங்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பல்வேறு நமது மற்ற அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நீங்க மாங்குடி சினிமா தயாரிக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க. அடுத்து வரையா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரைக்குடி பகுதி கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்பட தொழிலுடன் தொடர்புடைய நகரமாக திகழ்ந்து வருகின்றது. இப்பகுதியில் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களின் படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம், ஹிந்தி ஆகிய பல்வேறு மொழிப்படங்களும் தொடர்ச்சியாக படமாக்கப்பட்டு வருகின்றது. காரைக்குடி அருகே தேவகோட்டை ரஸ்தா பகுதியில் ஏவிஎம் திரைப்பட ஸ்டுடியோவினை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தொடங்கி திரைப்படங்களை தயாரித்து வந்தார். கவியரசர் கண்ணதாசன், இயக்குநர்கள் எஸ்பி முத்துராமன், ராமநாராயணன் போன்ற பல்வேறு பிரபலங்கள் பிறந்த காரைக்குடி பகுதியில் தொடர்ந்து படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகின்றது. காரைக்குடியை சுற்றி பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க தமிழ் பண்பாட்டு கலைநயத்துடன் கூடிய செட்டிநாட்டு நகரத்தார்களின் வீடுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலமான பாரம்பரிய கோயில்கள் பல உள்ளன. திரைப்பட நகரம் அமைந்தால் ஒரு நாளைக்கு சராசரியாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் வரை வேலை வாய்ப்பு பெறுவார்கள். படப்பிடிப்பு நடத்தி டப்பிங் எடிட்டிங் போன்ற பணிகளுக்காக சென்னை செல்வதால் அதிக பொருள் செலவு ஏற்படுகிறது. எனவே சென்னை இன்னொரு கேள்வி இருக்கு. அவங்க முடியாண்டி இருக்காங்க, மறுபரிசீலனை செய்யப்படுமான்னு கேட்டு உட்காருங்க. மாண்புமிகு ஐயா, ஒரு திரைப்பட நகரை போல அமைப்பதற்கு அரசு நிலங்களும் இங்கு உள்ளதால் காரைக்குடியில் புதிதாக திரைப்பட நகரம் தொடங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சுருக்கமாக சொல்லுங்க, நேரம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மீண்டும் திரைப்பட நகர் காரைக்குடியில் அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இப்பொழுது தற்சமயமாக முதல் கட்டமாக அந்த பணி துவங்குவதற்கான திட்ட விரிவான அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. காரைக்குடியில் எதிர்காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சரோடு மாண்புமிகு துணை முதலமைச்சரோடு கலந்து பேசி நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.